இந்த சின்ன பையன் ஒரு பொம்மை ஏரோப்ளேனை அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள பறக்க விட்டுட்டு ஓடி போய் அதை எடுத்துட்டு வரலான்னு போறான். பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட வெட்டிக்கிளிங்க செத்து போய் கிடக்குது. அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான வெட்டிக்கிளிங்க உயிரோட இருக்குதுங்க. அதை பார்த்த உடனே அவன் பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளியில ஓடி வரான். அந்த வெட்டிக்கிளிங்களும் அவன் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருதுங்க. வெளியில நின்னுட்டு இருந்த அவங்க அம்மா பாதுகாப்பா அவங்க பையனை காருக்குள்ள அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல அந்த வெட்டிக்கிளிங்க அவங்க அப்பாவை போட்டு பயங்கரமா கடிக்குதுங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் அவரை காப்பாத்தலான்னு ஓடி போறாங்க. ஆனா அந்த வெட்டிக்கிளிங்க ரெண்டு பேரையுமே கடிச்சு அதே இடத்துல சாக இத காருக்குள்ள இருந்து பார்த்த அந்த குட்டி பையன் பயங்கரமா அழுறான். அதுக்கப்புறம் உடனே அந்த குட்டி பையன் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த வெட்டிக்கிளிங்க நூத்துக்கணக்கான எண்ணிக்கையில வந்து அந்த காரை அப்படியே ஃபுல்லா முக்கிய ஆரம்பிச்சிருதுங்க. அதனால அவனுக்கு வெளியில என்ன இருக்குன்னு சுத்தமா தெரியவே இல்ல. நேரா அந்த கார் போய் ஒரு மரத்துல முட்டி அவன் அங்கேயே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா போன ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற இந்த காரை பார்த்துட்டு கிட்ட இறங்கி வராரு. வந்து உள்ள ஒரு சின்ன பையன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த காருடைய விண்ட்ஷீல்ட உடைச்சி அந்த பையனை அங்க இருந்து காப்பாத்தி அவருடைய கார்ல தூக்கிட்டு போய் போடுறாரு. போட்டுட்டு அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே காட்டுக்குள்ள இருந்து திரும்பவும் நூத்துக்கணக்கான வெட்டிக்கிளிங்க வர ஆரம்பிச்சிருதுங்க. உடனே ஒரு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா காரை ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வழியா அந்த பையனை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் கிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க. அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்றான். அதே நேரத்துல ரெண்டு பைக்கர்ஸ் அந்த பக்கமா போறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்களையும் அந்த வெட்டிக்கிளிங்க வந்து சாகடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட வெட்டிக்கிளிங்க செத்து போய் கிடக்குதுங்க. அதே நேரத்துல மேல நிமிர்ந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான வெட்டிக்கிளிங்க உயிரோட இருக்குதுங்க. அதை பார்த்த உடனே இவங்க ஏதோ ஒரு புகையை ஸ்ப்ரே பண்றாங்க. ஆனா அப்ப கூட அந்த வெட்டிக்கிளிங்களுக்கு அந்த புகை எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தல. அதனால இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான வெட்டிக்கிளிங்க சிட்டியை நோக்கி வர ஆரம்பிச்சிடுதுங்க. அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் ஆர்மி ஹெலிகாப்டர் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனா அதுங்க அந்த ஹெலிகாப்டரையே சுத்து போட்டு அப்படியே கீழே விழ வச்சு வெடிக்க வச்சிருதுங்க.